ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்னையோட காலை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது தான். லஞ்சுக்கும் இதே தான் கொடுத்து விட போகிறேன். பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கும் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டிஃபன் ஐட்டம் இது. ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது தெரியும். அதுலேயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நம்ம சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கம்பு, அப்புறம் வந்து சோளம், மற்ற வரகரிசிலாம் கூட ரேட் ஏறிடுச்சு. கிலோ 70 ரூபா விற்கிது. நமக்கு வந்து சிறுதானியம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து பழகுனது வந்து கம்பு, கேழ்வரகு. நமக்கு வந்து ரேட்டும் கம்மி. ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு இந்த கேழ்வரகுலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அரிசி சாப்பாடை குறைச்சிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சாப்பாடு நமக்கு. களி தான் கிண்டி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. களி கிண்டி கொடுத்தாலும் பிள்ளைங்க வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி ஐட்டமாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா நான் கழுவி காய வச்சு வறுத்துட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் வந்து மறுபடியும் மாவெல்லாம் வறுக்கல. இது கடை மாவு கிடையாது. நான் வீட்டில் வந்து நானே அரைச்ச மாவு. இப்போ இந்த மாவில் செய்யும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிப்பாக வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம், காரமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து 3 கரண்டி எடுத்திருப்பேன். அரிசி மாவு 1 கரண்டி. இந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கலந்தோம்னா தான் இப்போ வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ களி கிண்டினோம்னாலே அதில் கொஞ்சமாக நொய் அரிசி இல்லைன்னா அரிசி போட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம களியே செய்வோம்ல, அது மாதிரி தான். கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து செய்யும்போது தான் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது வந்து கடையிலேயே சேமியா மாதிரி விற்கும், கேழ்வரகு சேமியா. நான் வாங்க மாட்டேன். அது வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் செஞ்சு இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. நான் இப்போ பார்த்துருப்பீங்க, பபுள்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். ஆவி பறக்கணும், ஆனால் அது கொதிக்கக்கூடாது. லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதை வந்து 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அதாவது நம்ம கை வச்சு பிசைகிற அளவுக்கு அது ஹீட் வந்து குறையணும். அந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் மூடி வச்சிடணும். இந்த நெய்யை லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். அதை வந்து கலக்காமல் அப்படியே வச்சிடணும். அந்த ஹீட்லேயே நம்ம நெய் வந்து மெல்ட் ஆகி மாவு பிசையும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அதை மாதிரி எடுத்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பூ பூவாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த இடியாப்பம் தாளித்து தூவுறதுக்கும் இனிப்பு இடியாப்பத்துக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மீதி தேங்காயில் வந்து நம்ம சட்னி கொஞ்சம் அரைச்சிக்குவோம். ஏன்னா காரம் தாளித்தாலுமே நம்ம சட்னி தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா காரம் தாளிக்காமல் நீங்கள் வெறுமனே இடியாப்பத்துக்கு வந்து சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். சட்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, ரொம்ப சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு பூண்டு. ரொம்ப வச்சிட்டோம்னா அப்படியே அந்த இஞ்சி வாசம்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு 4-5 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் இது. வந்து 12:30 மணி வரைக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். லஞ்சுக்கும் சில டைம் வந்து நான் தேங்காய் சட்னி கொடுத்து விடுவேன். பையன் வந்து கெட்டு போச்சுலாம் சொல்ல மாட்டான், நல்லாவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட மாட்டேன், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 7-8 வெங்காயம் வந்து நைஸாக அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு நம்ம தாளிச்சிட்டோம்னா சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நடக்கடலை சட்னி கூட வச்சுக்கலாம். ஸ்வீட்டாக வேணும்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். காலையில் வந்து ரொம்ப தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னால காரமாக கேட்டனால காரமாக செஞ்சு கொடுத்துட்டேன். லஞ்சுக்கும் காரமாக கொஞ்சம் இனிப்பில் கொஞ்சம் ரெண்டுமே கலந்து தான் கொடுத்து விட்ருக்கேன். தேங்காய் சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவுமே நமக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவை பார்த்திங்கன்னா இப்போ அதை மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அழுத்தமாகவே இருக்காது. ஆனால் அந்த நல்லா கலக்கணும். அதை கலக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோம்னா தான் நமக்கு இந்த மாவு வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒன்று போல் அந்த நெய்யெல்லாம் கலந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம இதை விட ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மாவு இந்த பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இடியாப்பம் புளியும் போது ரொம்ப கையை வலிக்காமல் ஈஸியாக இருக்கும். இதை விட கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப வந்து கையை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சி வச்சிங்க. இப்போ ஏற்கனவே நான் வந்து நம்ம இடியாப்பம் புளிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி வந்து நம்ம நல்லா சுட வச்சிடணும். இட்லி பானையில் நம்ம புளிஞ்சு வச்சு இட்லி ஊற்றுவோம்ல, எப்போவுமே தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு தானே இட்லி ஊற்றி வைப்போம். அதே மாதிரி தான் நல்லா தண்ணி சூடேறினதுக்கப்புறம் இடியாப்பம் புளிய ஆரம்பிங்க.
நான் வந்து எண்ணெயெல்லாம் தொட்டுக்கல. இன்னைக்கு வந்து சும்மா தண்ணி தொட்டுக்கிட்டு தான் அந்த மாவை வந்து அப்படியே இடியாப்ப உரல்ல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு அலுமினிய அச்சில் தான் நான் புளியறேன். இது கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கும். இதுவே மர அச்சில் இன்னும் நல்ல நைஸாக இருக்கும் உங்களுக்கு. அது ஏன்னா இந்த முறுக்கு உரல்ல வந்து நமக்கு நிறைய மாவு ஃபில் பண்ணலாம். அந்த மர அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மாவு வந்து சின்னதாக இருக்கும். ஒரு ஒரு தடவை மாவு வச்சா ஒரு ரவுண்டு தான் சுற்றலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஒரு தட்டில் புழிஞ்சிடலாம். ஒரு ஃபுல்லாக ஒரு இது எடுத்தோம்னா, ஒரு முறுக்கு உரல் ஃபுல்லாக எடுத்தோம்னா நமக்கு அப்படியே 3 இடியாப்பம் வந்து நான் நிறந்து அப்படியே புழிஞ்சிக்கிறேன். ஒரு தட்டு ஒரு வேளைக்கு அப்படியே ஒரு தட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு புழிஞ்சிக்கலாம் நம்ம. இதே மாதிரி புளியறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த நெய் சேர்த்து பிசைகிறதுனால புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாவு நான் சொன்ன பக்குவத்தில் அரைங்க. கேழ்வரகு வந்து நீங்கள் மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் நம்ம வறுத்துட்டு செய்கிறத விட, கேழ்வரகு நம்ம கழுவி காய வச்சுட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடியே முழு கேழ்வரகாக இருக்கும்ல, அப்போ நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அரைச்சோம்னா மாவு வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் வந்து பூச்சி வராது. ஒவ்வொரு தடையும் நம்ம எடுத்து மாவு வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கிலோ வாங்கி அரைச்சோம்னா நம்ம அடிக்கடி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப வந்து வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேழ்வரகுக்கு வந்து காஞ்சிரும், சீக்கிரமே காஞ்சிரும். கொஞ்சம் அளவு பார்க்காம காஞ்ச உடனே வறுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாவு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கஞ்சி மாதிரியும் வச்சு குடிக்கலாம். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பாலில் கலந்து கஞ்சி மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த நெய் ஊற்றி பிசையும் போது இந்த மாவோட வாசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து வறுத்தா தான் நல்லது. இன்னுமே சில பேர் வந்து நம்ம முளைக்கட்டியும் அரைக்கலாம். அதுவும் இன்னும் ரொம்ப சத்து. அது இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்கும். ஒரு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் முடிஞ்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சின்ன சின்னதாக முளை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வறுத்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாலும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கஞ்சி மாதிரி சத்து மாவு கஞ்சி வச்சு குடிப்போம்ல, அது மாதிரி நீங்கள் கஞ்சி வச்சு குடிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் புழிஞ்சி வச்சு இட்லி பானையில் ஆவி வந்துருச்சுனாலே ஒரு ஆவியில் வெந்துடும். இது கொழுக்கட்டை மாதிரி தான், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் தேவையில்ல. அதே மாதிரி நம்ம இந்த பக்கத்தில் மாவு பிசைச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பிளேட்டில் அந்த துணியில் வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி எடுத்தோம்னாலே போதும். அதே மாதிரி ரொம்ப ஆற விடாமல் உடனே எடுத்துடணும். அந்த சூடு இருக்கும்போதே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாது. காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு இனிப்பு போட்டு கலக்கிறதுக்குலாம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நல்லா உதிரியாக உதுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இஷ்டம்தான், காரமோ இனிப்போ எது வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ காலையில் வந்து தம்பிக்கு பையனுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டான். மத்தியானத்துக்கு தாளிச்சிட்டு கொஞ்சம் இனிப்பு போட்டு செஞ்சேன்ல, அதில் கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். இப்போ இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பல்ஸ் மோரில் விட்டு வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் துருவல். இது வந்து அங்கங்கே ரொம்ப நறுக்குன்னு வாயில் படாமல் சாப்பிட்றதுக்கு தேங்காய் டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப அந்த வாயில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இதை மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இது மாதிரி கையால் கலந்தோம்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால சமயத்தில் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்குறதுனால கெட்டு போயிடும். இப்போ உடனே சாப்பிட்றதா இருந்தால் கூட கையால் கலந்து அப்படியே கொடுத்துடலாம், புட்டு மாவு மாதிரி. இப்போ அது லஞ்சுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நான் ஸ்பூனால் அப்படியே கலக்கிறேன். இந்த மாதிரி ஸ்போர்க்கு ஸ்பூனாக இருந்தால் நமக்கு கலந்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி சிம்பிளாகவும் இனிப்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் பிடிக்கல பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, அதனால் ஏலக்காய் வந்து சேர்க்கல. இப்போ கொஞ்சமாக தாளித்து மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு தாளிச்சிக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். இதில் வந்து கடலப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், வெங்காயம் அரிஞ்சு வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நான் வேறு எதுவும் சேர்க்கல, இவ்வளோ தான் தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு பொறுமையாக தான் வேலை ஆரம்பித்த நேரம் ஆக எனக்கு டயம் ஆச்சுன்னு சொல்ல அது நல்லா ஆற வச்சு உதுத்து விடக்கூட முடியல, கட்டி கட்டியாக இருக்குது. அதை அப்படியே பறக்கவும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவசரம்னு தாளிச்சிட்டேன். இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு இது தான் கொடுத்து விட்டேன். காலை சாப்பாடும் இதையும் சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இது 2-3 வேளையும் சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் ஆவியில் தான் வேக வச்சுருக்கோம். எண்ணெய் பொருள்லாம் பூரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தி. களிக்கின்றது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.